ஒருங்கிணைக்க பெற்று சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிற தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணிகரணியின் மாநில செயலாளர் இளைக்கடை செல்வராஜ் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி, நீங்க 4 பேர் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? உட்காருங்க. கரிகால் வடவன் அவர்களே மற்றும் சக்திவேல், துளசி, திருவரசன், புதியகுமார், கலைவாணன், ஜான்சன், கௌதமன், புதுவை அகன், சேலம் சீனிவாசன், சீர்காழி விஜயரங்கன், திண்டுக்கல் பொன் வளவன், பொன் அண்ணன், கள்ளக்குறிச்சி கருப்புதுறை, விழுப்புரம் அசோக்குமார், தென்காசி மோசஸ், சிவகாசி செங்கோடரசு, கரூர் கண்மணி ராமச்சந்திரன், திருப்பூர் ஆர்கே தொண்டைமான், கும்பகோணம் முஸ்தபா ராவுத்தர் ஆகிய தோழர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற வணிகரணியின் மாநில பொருளாளர் செங்கதிர் வளவன் அவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கேற்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வர்த்தகரணி மாநில செயலாளர் அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களே, உங்களோடு களத்திலே நின்று இந்த விழா சிறக்க பாடாற்றி அமர்ந்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணிகரணியின் மாநில துணை செயலாளர்கள் ஐயாக்குட்டி முருகன் தூத்துக்குடி, விருகை ரமேஷ் விழுப்புரம், சரவணன் திருவள்ளூர், வாசு வளவன் வலசை ரூபகாந்தா விழுப்புரம் வில்லாளன், நாமக்கல் செங்குட்டுவன், கோவை செல்வகுமார், கடலூர் தடா கணேசன், தருமபுரி ராஜகோபால், கிருஷ்ணகிரி திருமா முனுசாமி, கோயம்பேடு நா ரமேஷ், நாகை அசோக்குமார், வாழப்பாடி ஸ்ரீதர், கடலூர் கருப்பையா, கன்னியாகுமரி மணிகண்டன், நாகை ஜவஹர், கோயம்பேடு வி கு விஜயகுமார் ஆகிய தோழர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணிகரணியின் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களே, இரா ஆதிமொழி அவர்களே, இரா செல்வம் அவர்களே, நா செல்லதுரை அவர்களே, சென்னை மாவட்ட செயலாளர்கள் தேவ ஞான முதல்வன், வழக்குரைஞர் தா இளையா, வழக்குரைஞர் பி சாரநாத், பா வேலுமணி, நா உஷாராணி ஆகிய தோழர்களே, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் அவர்களே, காஞ்சிபுரம் மேனகாதேவி கோமகன் அவர்களே, செங்கல்பட்டு கேது என்கிற தென்னவன் அவர்களே, வழக்குரைஞர் பொன்னிவளவன் அவர்களே, திருநீர்மலை தமிழரசன் அவர்களே, பொறியாளர் சாமுவேல் அவர்களே, மண்டல செயலாளர்கள் ரூதர் கார்த்திக் அவர்களே, மண்டல துணை செயலாளர் ராவண சங்கு அவர்களே, தென்சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்களே, கோயம்பேடு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் கனி வியாபாரிகள் நல சங்கத்தின் பொறுப்பாளர்களே, கோயம்பேடு வாழை இலை சிறு மொத்த வியாபாரிகள் நலச்சங்கத்தின் நிர்வாகிகளே, கோயம்பேடு தொழிலாளர் விடுதலை முன்னணியின் நிர்வாகிகளே, விருகை பகுதி மற்றும் வட்ட செயலாளர்களே, பகுதி நிர்வாகிகளே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற சேமாத்தம்மன் சிவா, மேட்டுக்குளம் அஜித், மல்லி ஜெய் ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னோடிகளே, வணிகரணியின் முன்னணி பொறுப்பாளர்களே, கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில்
கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தா எனக்கு பேசுறது மூடு வரும். கொஞ்சம் உட்காரு, கொஞ்சம் உட்காருங்க. தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதிலே பல சிரமங்களை நம்முடைய தோழர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். சற்றும் நாம் எதிர்பார்க்கவில்லை. வழக்கமாக ஊரக பகுதிகளில் தான், மாவட்ட பகுதிகளில் தான் நமக்கு இது போன்ற நெருக்கடிகள் வரும். அதற்கு காரணம், இந்த இயக்கத்திற்கு அனுமதி கொடுத்தால் பிற சமூகங்களை சார்ந்த சாதி சங்க பொறுப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், அதனால் சிக்கல் வரும் என்கிற அச்சம் இயல்பாக காவல்துறையினருக்கு உண்டு. பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் எதிர்க்கிறார்களோ இல்லையோ, காவல்துறையிலேயே இருக்கிற சாதியவாதிகள் அதை எதிர்ப்பார்கள். பெரும்பாலும் இது ஊரக பகுதிகளில் தான் நடக்கும். சென்னை போன்ற பெருநகரங்களில் அப்படி சாதி அடிப்படையிலான எந்த நெருக்கடியும் இதுவரை ஏற்பட்டதில்லை. அதிலும் கோயம்பேடு பகுதியில் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. எந்த சமூகத்தை சார்ந்தவர்களின் குடியிருப்பும் இங்கே தனியே இல்லை. அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு இது நமக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. நம்ம ராசி சரியில்லை என்று கருதுகிறேன், கிரகவாட்டம் சரியில்லை என்று கருதுகிறேன். எங்கு போனாலும், எந்த திசைக்கு போனாலும் நீ நெருக்கடிகளை சந்தித்துதான், எதிர்நீச்சல் போட்டுத்தான், நெருப்பாற்றில் நீந்தித்தான் சாதிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு விதி இருக்கிறது போலும். அப்படி சொன்னால்தான் அவர்களுக்கும் புரியும், நமக்கும் சற்று ஆறுதல் கிடைக்கும். நம்மை நாமே ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல வழி. என்னப்பா செய்ய, நம்ம கரகவாட்டம் சரியில்லை, இதை விட சிறந்த வழி எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் வச்சிக்காம இருக்கிறதுக்கு இது இந்த ஜோசியம் ஜாதகம் பயன்படும். நமக்கு வேற வழி இல்லைப்பா, நம்ம கரகவாட்டம் சரியில்லை. எங்கேயோ நமக்கு சனியை உட்கார்ந்துருக்கிறான், ஜென்ம சனி உட்கார்ந்துருக்கிறான், பாத சனி உட்கார்ந்துருக்கிறான், என்னென்னவோ சனி சொல்றாங்க, அஷ்டம சனி அப்படின்னு ஏதோ சனி உட்கார்ந்துருக்கிறான். அதனால இப்படிலாம் விளையாடுறாங்க. இதை தாங்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம பழகி கொள்ள வேண்டும். இது நம்மை நாமே ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கு வேறு வழி இல்லை. எனக்கும் லாரிக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. உண்மையிலே நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி அன்னைக்கு நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1979 நான் சென்னைக்கு வரும்போது பியூசி முடிச்சுட்டு, பியூசினா உங்களுக்கு தெரியாது, பிளஸ் 2 இப்ப 12வது சொல்றாங்க இல்லையா, அப்ப அது காலேஜில் பியூசின்னு வச்சிருந்தாங்க. காலேஜுக்கு போனா ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்தில் முடிச்சுட்டு காலேஜில் நேரடியாக போய் டிகிரி சேர முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ட்ரைனிங் மாதிரி ஒரு வருஷம் படிக்கணும். அதுக்கு பேர் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். அதை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு டிகிரி படிக்க வரும்போது, வந்தாலும் போனாலும் பஸ்ஸில் ஏற முடியாது, பஸ்ஸுக்கு கொடுக்க காசு கிடையாது. அப்ப எதுல போவோம்? லாரியில தான் போவோம். நான் இங்கிருந்து சவுகாரப்பேட்டையில் இருக்கிற லாரி ஸ்டாண்டுக்கு போய் அங்கேயே இடம் பிடிச்சி டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறது. இல்லைன்னா மேலே உட்கார வச்சிருவான், காற்று பூத்துன்னு அடிக்கும். போய் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் போய் தொழுதூர் இறங்கணும். அது வரை 4 மணி நேரம் வெளியே உட்காந்துருக்கணும். நான் தொழுதூரில் இறங்கி தான் பஸ் பிடிச்சி திட்டக்குடி போய் திட்டக்குடியிலேருந்து நடந்து அங்கனூர் போகணும். அப்போ பேருந்துல திருவள்ளூர் பஸ் தான் ரூட் பஸ், டவுன் பஸ் கிடையாது. இல்ல, ரூட் பஸ் தான் போகணும். ரூட் பஸ்ல டிக்கெட் எடுக்க முடியாது, அவ்வளவு பணம் நம்ம கையில கிடையாது. அப்ப லாரியில ஏறி போனா அதுல 10ல் 1 மடங்கு தான் காசு வாங்குவாங்க. 2 ரூபாயோ 1 ரூபாய் 3 ரூபாய் தான் வாங்குவாங்க. 3 ரூபாய் 4 ரூபாய். அப்பெல்லாம் சாப்பாடு 3 ரூபா தான். அதே ஃபுல் மீல்ஸ். இப்போ
இப்போ 3 ரூபாய்க்கு ஒரு இட்லி, ஒரு டீ கூட வாங்க முடியாது. இப்போ எவ்வளோ ஒரு டீ? இப்போ 10 ரூபா டீ. அடேங்க அப்பா, 10 ரூபா இருந்தால் அப்போ 3 பேர் ஃபுல் மீல்ஸ் சாப்பிடலாம். நான் சொல்றது 79. அப்போ நான் நிறைய முறை லாரியில ஏறி உட்கார்ந்து தொழுதூர் போய் இறங்குறது உண்டு. அங்கிருந்து வந்தா லாரி கிடைக்காது. சில நேரங்களில் வேன்ல தான் வரணும். சவாரி கொண்டு போய் விட்டுட்டு சும்மா வர்ற வேன் இருக்கு பாருங்க, அவன் அங்கங்கே நிறுத்தி டிக்கெட் ஏற்றிக்கிட்டே வருவான். முதல் முறையாக நான் மெட்ராஸுக்கு வரும்போது படாத பாடு, நாய் படாத பாடு பட்டேன். ஒரு வேனில் தான் வந்தது என்னை ஏற்றிக்கிட்டு வந்தார்கள். அண்ணன் ஒருத்தர் மகாலிங்கன்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கல, ஒரு வேன் பிடிச்சிக்கலான்ட்டு வேன் பிடிச்சார். ஏற்கனவே அந்த வேனில் டைட்டாக இருக்குது, ஆள் உட்கார்ந்து இடம் இல்லை. ஆனால் இவர் போய் கேட்குறாரு, அவன் சரி ஏறிக்கேன்ட்டான். அவருக்கு வசதியாக ஒரு இடம் கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. ஒரு ஆள் தொடமையிலே உட்கார வேண்டியதாகிடுச்சு. அது வண்டி குளுக்கிற நேரம்லாம் வந்து கதவு, பின் கதவு திறந்துக்குது, அது சரியாக லாக் பண்ண முடியல. பயந்து 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 தூங்காம நான் வந்து இவ்வளவு நேரம் மெட்ராஸ் ஆகும்னு நான் நினைக்கல. ஏதோ ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினைச்சா, அது விடிய 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 அந்த வண்டியில் உட்கார்றதுக்கு வசதி இல்லாம படாத பாடுபட்டு சென்னைக்கு வந்து இறங்கினேன். தூக்கமே இல்லை. எங்கேயாவது பளிச்சுன்னு விழிச்சு தெரிஞ்சா ஆகா மெட்ராஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறது நான். அப்புறம் கேட்டா இல்லை இது உளுந்தூர் பேட்டானுவான். அப்புறம் ஒரு இடத்துல நல்லா பளிச்சுன்னு கடை தெருவிழா இருக்கும், வெளிச்சம்லாம் இருக்கும். சரி மெட்ராஸ் வந்துருச்சு போட்டு இறங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா விழுப்புரம்னுவான். இப்படி பல முறை என்ன எப்பதான் போய் சேர்னா விடிஞ்சே போச்சு. வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னாலே என்ன இறக்கி விட்டாங்க. நல்லா விடிஞ்ச பிறகு அங்கிருந்து பஸ் பிடிச்சி நேராக கொருக்குப்பேட்டைக்கு தான் போனேன், அம்பேத்கர் நகருக்கு. இப்போ சன்னா ஊர் அங்கே தான் இருக்குது. எனக்கு முதல்ல மெட்ராஸில் போய் ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி, டவுன் பஸ்ஸு பிடிச்சி நேராக காலேஜ், ஒவ்வொரு காலேஜாக போய் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன். இது 1979. அப்போ ஊருக்கு திரும்பணும்னா பஸ்ஸு பிடிச்சி போக முடியாது, லாரியில் தான் போவோம். 1979 80களில் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி லாரியில் பயணம் செஞ்சேன். இன்னைக்கு லாரியில் நின்றுட்டு பொதுக்கூட்டம் பேசுறேன். லாரியை நம்ம வந்து இழிவா பார்க்க வேண்டாம். நமக்கு இந்த நிலையை கொடுத்தவங்க வேணா சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நாங்கள் வந்து திருமாவளவனுக்கு பர்மிஷனே கொடுக்கல, மேடை போட நாங்கள் அனுமதிக்கவே இல்லை, போய் நீ வேணா கண்டெய்னரில் நின்றுக்கோ லாரியில் நின்றுக்கோ எப்படி வேணாலும் பேசிக்கோன்னு சொல்லிட்டேன்னு அவங்க இப்போ டீ குடிச்சிட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருப்பாங்க. டீ இல்லை வேற ஏதாவது குடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எங்களுக்கு லாரினாலும் ஒண்ணுதான், மேடைனாலும் ஒண்ணுதான், தரை என்றாலும் ஒன்றுதான், பெரிய நாற்காலி என்றாலும் ஒன்றுதான். எங்களுக்கு அது எந்த வேறுபாடு. உழைக்கிறவனுக்கு எல்லாம் சமம், உழைக்கிறவனுக்கு எல்லாம் ஒன்று. சொகுசா இருக்கிறவங்க தான் எனக்கு பிளாஸ்டிக் சேரா, நான் கம்பீரமா ராஜ சிம்மாசனத்தை தான் உட்காரணுமா, எனக்கு அது என் மயிலுக்கு சமம். அப்படி ஒரு சோஃபாவோட உட்காரணுங்கிறது எனக்கு தேவையே கிடையாது. அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு நான் வந்து வளர்க்கப்படலை. கட்டாந்தரையில் உட்கார்ந்து தான் நிறைய பொதுக்கூட்டங்களை நான் நடத்தியிருக்கிறேன், தரையில் நின்று தான் பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். காலில் செருப்பு போடாமே பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நான் நடந்திருக்கிறேன் மதுரையில். அப்படி வந்து மக்களோடு மக்கள் நின்று பணியாற்றியவன் திருமாவளவன். எனக்கு எல்லாம் ஒன்று என்று எண்ணுகிற போது எனக்கு பிளாஸ்டிக் சேரும் ஒன்றுதான், ராஜ சிம்மாசனமும் ஒன்றுதான். அதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன், இதையும் நான் குறையாக கருத மாட்டேன். எங்க பெரிய மேடை போட்டு 60க்கு 40 அளவுக்கு அகலமான மேடை போட்டு பெரிய ராஜ சிம்மாசனத்தை வந்து உட்கார வைத்து என்னை அதில் அமர வைத்தால் கூட எனக்கு மகிழ்ச்சி வர. நான் வந்தவுடனே அப்படி ஏதாவது வித்தியாசமா ஒரு நாற்காலி இருந்தால் கூட தூக்கிடாந்துருவேன். எல்லாருக்கும் நாற்காலி என்ன போடுறியோ அதே போடும். என்னுடைய 45 வருஷமா இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், 40 வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன டிஃபரெண்டா கூட ஒரு நாற்காலி இருந்தால் எனக்கு பிடிக்காது மேடையில், அது அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சொகுசு பேர் வழி அல்ல நாங்கள். இதே இடத்துல இந்த லாரி கூட கிடைக்கலன்னா எதையாவது ஒரு கட்டையை தூக்கி போட்டு மேலே ஏறின்னு பேசிட்டு போயிருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் பிரச்சார வண்டி வச்சிருக்கிறேன் நம்ம ஆபீஸ்ல இருந்து. ஆனா என்னன்னா அண்ணன் ஒரு ஆளை தான் ஏற்ற முடியும், நானும் அவரும் நின்று இருப்போம். அதான் காசி முத்து மாணிக்க நிற்கலாம், என் பக்கத்தில் 2 பேர் தான் நிற்க முடியும்.
மற்றவங்க எல்லாம் இறக்கி விட்டுட்டு நாங்க 2 பேரும் மேடையில் நின்று பேசிட்டு போயிருப்போம். மைக்க கொடுங்க. எத்தனை நெருக்கடிகளை தந்தாலும் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். மதுரையில அண்ணா நிலையத்து முன்னால நான் நின்றுட்டு இருக்கேன் ராத்திரி 10 மணிக்கு. அப்ப எனக்கு ஒரு கவிதை எழுதணும்னு தோணுச்சு. ஏதோ ஒரு நிகழ்ச்சி. அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அதுக்கு ஒரு துண்டறிக்கை போடுவோம். அந்த துண்டறிக்கையே ஒரு கவிதை வடிவில் நான் எனக்கு தெரிந்த நடையில் எழுதுவேன். அப்ப ஒரு நிகழ்ச்சிக்காக நான் அப்படியே யோசிச்சுட்டே போறேன். இந்த மதுரைக்கு தெற்க இருக்கிற பூரா அருவாள் தான் வீரத்துக்கு அடையாளம் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு கவிதை எழுதணும்னு எனக்கு தோணுச்சு. அப்ப நான் எழுதின கவிதை 2 வரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். வீரம்னா என்னடா? உனக்கு நெருக்கடி வந்தா கூட கொள்கையிலிருந்து மாறாமல் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாங்கிக் கொள்வதுதான் வீரம். நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம். வீரம்னா என்ன, தீரம்னா என்ன? 10 பேர் பதுங்கி இருந்து ஒருத்தனை போய் திடீர்னு அமுக்கி முடிச்சு கழுத்து இருக்கிறது பேர் வீரம் கிடையாது. நோஞ்சான வெட்டிட்டு நான் பெரிய மாவீரன் போட்டுக்கிறது வீரம் கிடையாது. 100 பேர் ஒன்னா சேர்ந்து போய் ஜனம் தூங்கிட்டு இருக்கும் போது திருட்டுத்தனமா குடிசையை கொளுத்திட்டு வர்றது, குச்சி கொடுத்துறது வீரம் கிடையாது. கருப்பங்காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து கல்லெடுத்து அடிக்கிறது பேர் வீரம் கிடையாது. வீரம்னா என்ன நெருக்கடி தந்தாலும் எதிர்த்து இருப்பதுதான் வீரம். அதிலும் கொள்கையில் சமரசம் ஆகாமல் இருப்பேன். நீ மயக்கு மொழிகளால் எங்களை வீழ்த்த நினைத்தாலும், பதவி ஆசை காட்டி எங்களை வீழ்த்த நினைத்தாலும், அச்சுறுத்தி எங்களை வீழ்த்த நினைத்தாலும், ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இருந்து ஒரு அடி கூட, ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம். ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம். இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலிலும் இதை நிரூபித்து காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை உறுதிப்படுத்தி காட்டியிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். தேர்தல் அரசியல்னா காம்ப்ரமைஸ் தான் அர்த்தம். தேர்தல் அரசியல்னா சமரசம். தேர்தல் அரசியல்னா கரப்ஷன் தான் அர்த்தம். தேர்தல் அரசியல்னா சந்தர்ப்பவாதத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வதுதான் தேர்தல் அரசியல். ஆனா அதிலும் புதுமையை படைப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இந்தியாவிலேயே வேறுபட்டு இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எந்த சூழலிலும் சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பின்னடைவை சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களோடு தேர்தல் உறவை கூட வைத்துக் கொள்ள மாட்டோம். இதை டிக்ளேர் செய்வது கூட ஒரு கட்ஸ் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு கெத்து வேணும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இந்திய அரசியல். நாங்க டிக்ளேர் பண்றோம், சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழலிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எவனோ வழியில போனவன் அண்ணா வணக்கம் ஒரு சீட்டை கொடுத்தான், வாங்கி பார்த்தா அது மாநாட்டு. உடனே பத்திரிகையில செய்தி போடுறான், பௌர்ணமினா சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சிக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு. உடனே தினமலர்காரன் கொட்டை எழுத்து போடுறான். அது 2 பேரும் ஒன்னா ஆக்குறதுக்கு திமுக தலைவர் முயற்சிக்கிறாரு, 2 பேரும் சமரசமாக போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு நிலையில் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து 10 இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறோம்? நாக்க வழிக்கு போறோமா? என்ன செய்ய போகிறோம்? ஒண்ணுமே வேண்டான்னு நாங்க இருந்தாலும் இருப்போமே தவிர, பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு, சாதியவாத சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு 10 பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை. அந்த அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒருபோதும் திருமாவளவன் எடுக்க மாட்டான். கைகோர்த்து களமாட வேண்டும் என்று விரும்பினோம், கைகோர்த்தோம், களமாடினோம். ஆனால் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக என்னை மட்டும் தனிமைப்படுத்தி, என்னை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தலித் அல்லாத சமூகங்களுக்கும் எதிரி என்று காட்டி என் உயிருக்கே உலை வைக்கக்கூடிய அளவுக்கு போனவர்கள். அதையெல்லாம் மறந்துவிட முடியுமா? அப்படி என்ன பதவி சுகம்? அப்படி அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு கூட்டணி
வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவையே இல்லை. ஒருபோதும் அந்த அரசியலை செய்ய மாட்டோம். திருமாவளவனை புரிந்து கொள்ள இன்னும் சில காலம் தேவைப்படும். விடுதலை சிறுத்தைகளை புரிந்து கொள்ள இன்னும் உங்களுக்கு பக்குவம் தேவைப்படும். சராசரி அரசியல்வாதிகளைப் போல சமரசம் செய்து கொள்ளுகிற சராசரி அரசியல்வாதிகளைப் போல எங்களை நீங்கள் எடை போட்டு பார்க்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. நாங்கள் எந்த சமூகத்திற்கும் பகை அல்ல. சில கட்சிகள், சில அமைப்புகள். இந்து சமூகத்திற்கு நாங்கள் எதிரிகள் இல்லை. இந்து சமூகத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற பாஜக, RSS நாங்கள் எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம், அம்பலப்படுத்துகிறோம். பாஜகவை எதிர்ப்பதால் நாங்கள் இந்துக்களை எதிர்ப்பதாகாது. RSS நாங்கள் விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது. பாமகவை எதிர்ப்பதால் நாங்கள் வன்னியர் சமூகத்தை எதிர்ப்பதாகாது. எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் வாழ்கிறோம், வசிக்கிறோம். கோயம்பேட்டில் வந்து பாருங்கள், எவ்வளவு தோழர்கள் வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எல்லா சமூகங்களை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது போன்ற நெருக்கடிகளை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறது. காவல்துறையில் இருப்பவர்களும் சரி, அரசியல் களத்தில் இருப்பவர்களும் சரி, ஒருவேளை மறந்து போயிருந்தால் நாங்கள் நினைவூட்டுகிறோம். எத்தனையோ அடக்குமுறைகளை தாண்டி வந்திருக்கிறோம். அதையெல்லாம் விவரிக்க முடியாது, ஒரு நிகழ்விலே சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 60 அடி உயரத்தில் திருமாவளவனுடைய மணிவிழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கொடிக்கம்பம் ஏற்றிய பிறகுதான் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு தருகிறார்கள். எல்லா கொடிக்கம்பங்களையும் அகற்றுங்கள். பாருங்க, சென்னை முழுவதும் திரும்புகிற திசையெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் விளம்பரம் இருந்தது. ஒட்டுமொத்தமாக சென்னையிலேயே விளம்பரம் எழுதக்கூடாது என்று ஆணை போட்டார்கள். கார்ப்பரேஷன், மாநகராட்சியே போய் எல்லா விளம்பரங்களையும் அழித்தார்கள். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் விளம்பரம் எழுதுகிறார்கள். விளம்பரங்களை அழித்தீர்கள், வீழ்ந்து போனோமா? கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்த்தீர்கள், சாய்ந்து போனோமா? மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்தீர்கள், நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து விட்டோமே. கடலூர் மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடை விதித்தீர்கள். எந்த திருமாவளவனை கடலூர் மாவட்டத்திற்குள் நுழையக்கூடாது என்று தடுத்தீர்களோ அந்த திருமாவளவன் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள்ளே ஒரு முறைக்கு 3 முறை நுழைந்திருக்கிறார். நுழையக்கூடாது என்றால் நுழைவோம், நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம், கூட்டம் போடக்கூடாது என்றால் மாநாடே போடுவோம். இதெல்லாம் நான் வெறும் சவடால் விடல, வெற்றி சவடால் விடல, மேடைக்கு பேசல. இதெல்லாம் கடந்த காலங்களில் செய்து முடித்து விட்டு பேசுகிறேன், நடத்தி காட்டி விட்டு பேசுகிறோம், சாதித்து காட்டி விட்டு பேசுகிறோம். எனவே எனது அன்பு தோழர்களே, இதையெல்லாம் நீங்க ஒரு பெரிய காயமா எடுத்துக்காதீங்க. தொடச்சிட்டு இருக்கோம், சட்டையில பட்ட தூசி மாதிரி தொடச்சிட்டு இருக்கோம். நாங்க கஷ்டப்பட்டோம், நாங்க அதை பண்ணோம், இதை பண்ணோம், எங்களை மேடை போட விடல, எங்களை டென்ஷன் ஆக்கிட்டாங்க, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ். அதான் தூக்கி போட்டு போய் ஜாலியா படுத்து தூங்கணும். இதெல்லாம் நினைச்சிட்டே இருக்க கூடாது. இதை நீ கஷ்டம் நினைச்சா அவங்க இதையே திருப்பி திருப்பி உங்களுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் சாதாரணமா அப்படி இடது கையால தள்ளி விட்டு போற ஆட்கள் இவங்க அப்படின்னு அவங்க நினைக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர்கள் இதற்கு என்னதான் விளக்கம் சொன்னாலும் இது நமக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான், நெருக்கடி தான். நெருக்கடி என்பது நமக்கு திருநெல்வேலி அல்வா போன்றது, அவ்வளவுதான். திருநெல்வேலி அல்வா பிடிக்குமா பிடிக்காதா? சென்னையில் இருக்குன்னா ஸ்ரீமிட்டாய் தான் ரொம்ப பிடிக்கும். உலகத்துக்கு எங்க போனாலும் திருநெல்வேலி அல்வாவுக்கு இணையா ஒரு அல்வாவை நீங்க வாங்க முடியாது. அந்த டேஸ்டே தனிதான். அந்த மாதிரி காவல்துறை நெருக்கடி தருகிற போதெல்லாம் எங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி. அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை. எனது அருமை தோழர்களே, வணிகர்களை சார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
இது போன்ற நெருக்கடிகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்கு யார் காரணம், எது காரணம், ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, இந்த டிஸ்கஷனே வேண்டாம். சோசியல் மீடியாவில் ஏதாவது எழுதுறது அதெல்லாம் கூடவே கூடாது. அதை கடந்து போயிட்டே இருக்கணும். இந்த வேலை முடிஞ்சுதான், இன்னைக்கு முடிஞ்சுது. அடுத்து நாளைக்கு என்ன வேலை? 6ஆம் தேதி சிதம்பரத்துக்கு வாங்க, எல்லாம் அங்க தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழா. அப்புறம் 8ஆம் தேதியிலிருந்து நான் சுற்றுப்பயணம் போறேன். எதுக்கு? 31ஆம் தேதி தமிழ்நாட்டை அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் மாபெரும் பேரணியை, மக்கள் எழுச்சி பேரணியை நாம் நடத்த இருக்கிறோம். எப்படி சிஏஏ சட்டம் வந்தபோது தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோமோ அதை போல மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. எப்போ? மே 31 திருச்சிராப்பள்ளியில. அதுக்கான ஏற்பாடு எப்பயும் செய்யணும். எல்லோரும் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும். இப்பவே டைலரை பார்த்து அளவு கொடுத்துருங்க. நல்லா ஃபுல் ஹேண்ட், யாரும் ஆஃப் ஹேண்ட் போட்டு வரக்கூடாது, ஃபுல் ஹேண்ட் போட்டு வரணும். முடிஞ்சா சிவப்பு டை கட்டிட்டு வந்துருங்க. டை கட்டுறவங்க டை கட்டுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் போடுவாங்க. வாய்ப்பு உள்ளவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் போட்டுவாங்க. ஒரு 10,000 பேர் கோட் சூட்டோட நடக்கட்டும் பேரணியில. ப்ளூ பேண்ட், ப்ளூ கோட்டு, உள்ள வெள்ளை சட்டை, சிவப்பு டை, பார்த்தா அம்பேத்கர் மாதிரி இருக்கும். அதுக்காக எல்லாம் மீசி எடுத்து வந்துடாதீங்க. அண்ணா அம்பேத்கர் மாதிரி இருக்கணும்னு சொன்னாரு. அது அம்பேத்கர் ஸ்டைல். நம்ம ஸ்டைல் இப்படிதான். நம்ம ஸ்டைல் இப்படிதான். நம்ம அம்பேத்கருடைய மாணவர்கள் தான், ஆனால் நம்முடைய ஸ்டைல் வேற. எனவே 31ஆம் தேதிக்கு தயாராக வேண்டும். 8ஆம் தேதி சென்னையில, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் 4 மாவட்டத்துக்கான மண்டல செயற்குழு கூட்டம். 9ஆம் தேதி இல்ல, மாத்திட்டோம். அதுதான் சொல்றேன், மாத்தியாச்சு. ஏற்கனவே சொன்னது தப்பு, அதுல திருத்தம். 8ஆம் தேதி சென்னை 4 மாவட்டங்கள் மட்டும். 9ஆம் தேதி ஒண்ணும் இல்லை. 10ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை 4 மாவட்டம். 10ஆம் தேதி மாலை. அது 11ஆம் தேதி இல்ல, 12ஆம் தேதி இல்ல. 13ஆம் தேதி காலையில மதுரை, மாலையில திருச்சி. 14ஆம் தேதி காலையில சேலம், மாலையில கோவை. திருச்சியில அந்த மாவட்டம் வந்துருது, பெரம்பலூர்லாம். திருச்சியில, மதுரையில தென் மாவட்டங்கள் முழுக்க, திருச்சியில டெல்டா மாவட்டம் எல்லாம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி எல்லாம் ஒரு 7-8 மாவட்டங்கள் ஒண்ணா. அது 13ஆம் தேதி மாலை. 13ஆம் தேதி காலை தென் மாவட்டம் 10-12 மாவட்டம். 14ஆம் தேதி காலையில சேலம், மாலையில கோவை. 15ஆம் தேதி விழுப்புரம், 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 கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி. தோழர் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் லைவ்ல. இதுதான் ஆல்டர்ட், திருத்தம் செய்யப்பட்டது. இது மண்டல செயற்குழு கூட்டம். 31ஆம் தேதி மிக முக்கியமான, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக வழங்க பெற்ற செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கான பேரணி. வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று பிஜேபி அரசு சொன்னாலும் கூட உண்மையிலேயே அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதனால் சேவ் செக்யூலரிசம் இதான் ஹேஷ்டாக். நீ போடுற எல்லா பதிவுகளுக்கு கீழே ஒரு 4 கோடு இருக்கும் பாருங்க, இப்படி 2 கோடு, 2 கோடு, அது பேர் என்ன? ஹேஷ்டாக். அதுல நீ இங்கிலீஷ்ல சேவ் செக்யூலரிசம் போடணும். சேவ் செக்யூலரிசம் அப்படின்னா மதசார்பின்மையை பாதுகாப்போம். மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தாதே. இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்காதே. மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டாதே. மதத்தின் பெயரால் இந்திய ஒருமைப்பாட்டை சிதைக்காதே.
மதத்தின் பெயரால் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்காதே. இதுதான் கோரிக்கை. எனவே 31ஆம் தேதிக்கு நம்ம ரெடி ஆகணும். இப்ப நாளைக்கு காலையில எழுச்சி நீங்க எல்லாம் டைலரை போய் பார்க்கணும். எல்லாம் பேண்ட் சட்டைக்கு அளவு கொடுக்கணும். புது சட்டை பழைய சட்டை கிழிஞ்ச சட்டை போட்டு வரக்கூடாது. அது மாதிரி சட்டையை அயன் பண்ணாம போடக்கூடாது. அயன் பண்ணி போட்டு வரணும். வர்ற ஒவ்வொருத்தரும் வெறும் சட்டை போட்டு வந்தா கூட நல்லா கஞ்சி போட்டு அயன் பண்ணி அழகா போட்டு வரணும். கசங்கின நீல சட்டை போடக்கூடாது. லேடிஸுக்கு ஏற்கனவே யூனிஃபார்ம் கொடுத்தாச்சு. அதே யூனிஃபார்ம் நீங்க தச்சுக்க வேண்டியதான். அதே யூனிஃபார்ம் சீருடை. தோழர்களே, 31ஆம் தேதி நாம் நடத்துவது இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக, தேர்தல் பேரம் பேசுவதற்காக அல்ல, கூட்டணியை தீர்மானிப்பதற்காக அல்ல, நம்முடைய சக்தியை காட்டி இத்தனை சீட்டுகள் வேண்டும் என்று கேட்டு பெறுவதற்காக அல்ல. அதை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் செய்ய மாட்டோம். எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும், எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எது தேவை என்பதும் எங்களுக்கு தெரியும். அப்படியே பிராக்டிக்கலாகவும் எதை எங்களால் சாதிக்க முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஆசை எதுவும் இருக்கலாம். நடைமுறை சாத்தியக்கூறுகளை தாண்டி வெறும் கையால் முழம் போட மாட்டோம். முழம் போடணும்னா ஒரு துணி வச்சிருந்தா முழம் போட முடியும். இப்ப வெறும் கையால முழம் போட்டு அடங்க முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் பிராக்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், நடைமுறை சாத்தியங்களை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய போராளிகள். நடிகர்களை பற்றிலாம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை நடிகர்கள் வந்தாலும், எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும், எத்தனை கதாநாயகிகள் வந்தாலும், எத்தனை தலைவர்கள் வந்தாலும் சிறுத்தைகளின் களம் முற்றிலும் வேறானது. இந்த களத்திற்குள் அவர்களால் 1 மணி நேரம் தாக்குப்பிடித்து நிற்க முடியாது. கரும்பு வெற்ற திறன் உள்ளவனா இருப்பான். கரும்பு கழிக்கிற பெண்கள் அந்த திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. அதை கட்டி போட்டு தலையில சுமந்துக்கிட்டு வர்றது அந்த வேலையும் சிலரால் செஞ்சிட முடியும். ஆனா அந்த கருப்பம்பாலை கொண்டு வந்து அந்த உலையில கொப்பையை கொட்டி அந்த இடத்த நின்று அந்த கந்தை தூக்கி போட்டு சக்கையை தூக்கி போட்டு வேக வச்சு அந்த பால் சுன்ற வரையில நின்று வேலை செய்யலாம் பாருங்க. அது எல்லாராலையும் முடியாது. அது பதத்துக்கு வரும்போது கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு அப்படியே லேசா இளமஞ்சள் வரும்போது அந்த அனலையெல்லாம் நிறுத்தி அதை எடுத்து தொட்டில ஊத்துவான். அந்த பணியை ஒருத்தர் 2 பேரால் செய்ய முடியும். அதுபோல விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அந்த கடமையை இருக்க முடியும். அதுபோன்ற உழைக்களத்தில் இருக்கிற வேலை விடுதலை சிறுத்தைகளின் வேலை. இது ஏசிக்குள்ள உட்கார்ந்து செய்கிற அரசியல் இல்லை. விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். வீட்டுல ஏசி, இறங்கினா கார்ல ஏசி, இறங்கி போனா ஹோட்டல்ல ஏசி, ரூம்ல இருந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்தா ரெஸ்டாரண்ட்ல ஏசி, கொஞ்ச நேரம் அந்த சூரியல நின்று கையை காட்டிட்டு திருப்பி ஏசில உட்கார்ந்து. அதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். தாரையாய் எங்கள் உடலில் இருந்து வேர்வை ரத்தம் சிந்த இந்த களத்திலே பாடுபட்டு இருக்கிறோம். வேர்வை கொட்ட பாடாத்தி இருக்கிறோம். ரத்தம் சிந்த பணியாற்றி இருக்கிறோம். கண்ணீர் சிந்த பணியாற்றி இருக்கிறோம். ஒப்பாரி ஓலங்களுக்கு இடையிலே பணியாற்றி இருக்கிறோம். ஒருபுறம் காவல்துறையின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் சாதி வெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் மதவெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் அதிகார வர்க்கத்தின் ஆளும் சக்திகளின் அரசியல் சக்திகளின் நெருக்கடிகள், ஊடகங்களின் புறக்கணிப்புகள், இவளையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் அவர்களால் யூகிக்க கூட முடியாது. இதை சொன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. நாளைக்கு ஒருத்தன் புதுசா கட்சி ஆரம்பிச்சா கூட அவன் பேர மேல போட்டு என் பேர பின்னால போடுவான் ஊடகத்துல. இன்னைக்கு அதுதான் ஊடக உளவியல். நாளைக்கு எனக்கு பின்னால ஒருத்தன் கட்சியை தொடங்கி அவன் அறிக்கை விட்டால் அவன் அறிக்கையை முதல் பக்கத்திலே போடுவான். எனது அறிக்கையை திருமாவளவன் அறிக்கை விட்டால் போடுவான். இல்லைன்னா அந்த பேரும் போட மாட்டான். அவ்வளவு ஈஸியெல்லாம் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார்கள்.
25 ஆண்டு காலம், 400 ஆண்டு காலம் தாக்கு பிடித்து இந்த களத்திலே நின்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக, மாநில கட்சியாக நிமிர்ந்து நிற்கிறோம். இதை தக்க வைக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த வெற்றியை தொடர வைக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னும் வெற்றி இலக்கை நோக்கி நாம் முன்னேற வேண்டுமா வேண்டாமா? எனது அருமை தோழர்களே, இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவையாக இருக்கிறது. பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தேவைதான், சகிப்புத்தன்மை என்கிற தேவைதான். அவமானங்களையும் அவமதிப்புகளையும் இழிவுகளையும் தாங்கிக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை மட்டும்தான் நமக்கு தேவை. என்னோடு நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையோடு பயணிப்பீர்களே ஆனால் உங்கள் கனவு நனவாகும். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கிற அரசியலை நம்மால் வென்றெடுக்க முடியும். எனது அருமை தோழர்களே, வணிகர்களின் நலன்கள் குறித்து பேச ஆசை, நேரம் இல்லை. இரவோடு இரவாக பயணம் செய்ய வேண்டும். விடியற் காலை நான் தொகுதியிலே ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க வேண்டும். முஸ்லீமோடு உட்கார்ந்து தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கிறான்னு கோவப்படுறான். நீ என்னைக்காவது ஒரு நாள் சங்கரமடத்துக்கு வாங்க கூப்பிட்டுருக்கிய? கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு எதிராக இருக்கிற கும்பலை எல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு காசு கொடுத்து திருமாவளவனை எதிர்த்து தானே யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுங்க. சில சங்கிகள் உங்களுக்கு தெரியும், இந்த சாதியிலே பிறந்த பிழைப்புவாத சங்கிகள். அவன் தான் மாசம் காசு வாங்கிட்டு தான் பேசுறான். யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இது 25 வருஷத்துக்கு முன்னால நான் தமிழ் பெயர் சூட்டுவதற்கான அறிவிப்பு செய்த காலத்திலிருந்து நடக்குது. தமிழ்நாட்டில் 32 அமைப்புகளை, தலித் அமைப்புகளை கூப்பிட்டு இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசினார். உங்க திருமாவளவன் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த ஜனங்களை எல்லாம் ஏமாத்தி கிறிஸ்தவத்தில் சேர்க்கிறார், இஸ்லாத்தில் சேர்க்கிறார். அதனாலதான் அந்த பேரெல்லாம் மாத்துறார், இந்து பேரெல்லாம் மாத்துறார். அந்த ஆளை எப்படி விட்டு வச்சிருக்கிறீங்க? நீங்க போய் பேசுங்க, எதிராக பேசுங்க, இயக்கம் கட்டுங்க. ஒவ்வொருத்தன் கையிலே 50,000 1 லட்சம் பணம் கொடுத்தது சாட்சி இருக்கு. அதுக்கு போயிட்டு வந்த தம்பியை ஒருத்தர் சொன்னார், அந்த 32 பேர்ல நான் ஒரு ஆளுங்க, ஆனா நான் பணம் வாங்காம வந்துட்டேன். இந்த பயெல்லாம் போனா, இந்த பயெல்லாம் போனா, அவன் தான் இன்னைக்கு உங்களை திட்டிட்டு இருக்கிறான் என்று சொன்னான். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி செய்தார்னா, ராமசாமிங்கிற பெயரை தொல்காப்பியம் மாற்றி விட்டார். பாலசுப்ரமணியங்கிற பெயரை பாலசிங்கம் மாற்றி விட்டார். பாக்கியங்கிற பெயரை பாவரசுன்னு மாற்றி விட்டார். இந்த மாதிரி ஒரே நாள்ல 5000 பேர் புல்லாரெட்டி அவங்கள மாத்தணும். மதுரையில் 5000 பேர் மாத்தணும். அதுக்கப்புறம் தினம் மாத்திக்கிட்டே இருந்த லட்சக்கணக்கான பேர். என்னடா இந்து பெயர்களை கூட அவன் மாத்துறான்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. நமக்கு எதிராக இன்னைய வரணும் அந்த வேலை நடந்துட்டு. விடுதலை சிறுத்தைகள் தான் நம்ம மதத்துக்கும் நம்முடைய கோட்பாட்டுக்கும் எதிராக இருக்கிறார்கள். நாங்க மதத்துக்கு எதிராக இல்லை, உங்கள் சதி அரசியலுக்கு எதிராக இருக்கிறோம். உங்கள் அரசியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறோம். நீங்கள் சாதி வாழ்கை என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் சாதி ஒழிகை என்று சொல்லுகிறோம். நீங்கள் கோல்வாக்கரின் பிள்ளைகள், நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள். நீங்கள் வீர சாவர்கரின் பிள்ளைகள், நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள். எப்படி ஒத்து போகும்? எப்படி ஒத்து போகும்? நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகளாகவும் பெரியாரின் பிள்ளைகளாகவும் இருப்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நாங்கள் உறுதியாக நீடிக்கிறோம். அதிமுக தோல் மீது ஏறி சவாரி செய்கிறது பாஜக. 2021 அதிமுகவோடு கூட்டணி வைத்துதான் இன்றைக்கு இவர்கள் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுகிறார்கள். அவர்கள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் அதிமுக வாக்குகள், அது பிஜேபி வாக்குகள் அல்ல. பிறகு வெளியேறி வந்தார்கள். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை தனித்து சந்தித்தார்கள். இப்போது மறுபடியும் அதிமுக பிஜேபி கூட்டணி.
நாம் யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை, ஆனால் அச்சத்தை சொல்லுகிறோம். அதிமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே வலுவாக இருந்தால்தான், திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் வலுவாக இருந்தால்தான் பாரதிய ஜனதா என்கிற RSS அரசியல் அணி இங்கே வேரூன்ற முடியாது என்பது கடந்த கால வரலாறு. ஜெயலலிதா அம்மா இருந்த போதும், கலைஞர் இருந்த போதும் அவர்களால் வாலாட்ட முடியவில்லை. இப்ப கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. எப்படியாவது உள்ளே ஒரு இயக்கத்தின் தோளில் ஏறி அவங்க ஓட்டை வாங்கி அது எங்க ஓட்டுன்னு காட்டி நாங்க வளர்ந்துருவோம் கற்பனையா கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும் அதிமுக? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே 65, 66 இடங்களில் வெற்றி பெற்றீர்களே. அதிமுக வலிமையோடு தானே இருக்கிறது. அதிமுகவுடைய வாக்காளர்கள் யாரும் சிதறவில்லையே. ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்பதனால் அவர்கள் யாருக்காவது மாற்றி போட்டார்களா? அப்படி நம்பிக்கையோடு இரட்டை இலை சின்னத்திற்கு அவர்கள் வாக்களிக்கிற போது அந்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் அள்ளிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தருகிறோம் என்று நீங்கள் ஏன் பிஜேபிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறீர்கள்? அது வளர்ந்தால் யாருக்கு ஆபத்து? எந்த கொள்கைக்கு ஆபத்து? எந்த கோட்பாட்டுக்கு ஆபத்து? இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இனி எந்த காலத்திலும் மோடியோடு பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னவர் தானே பிராமண சமூகத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மையாருடைய சபதம். ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்மணி ஜெயலலிதா அம்மையாருக்கு பிஜேபி கூடாது என்கிற கருத்தில் உறுதிப்பாடு இருந்தது. மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று சொன்னவர் தானே. அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற நீங்கள் எப்படி மனசாட்சியை விட்டுவிட்டு பிஜேபியை தோளில் சுமக்க தயாராகிவிட்டீர்கள்? இது யாருக்கு லாபம்? உங்களுக்கு லாபம். அவர்களால் உங்களுக்கு ஒரு தொகுதியில் இருந்து ஒரு 1000 ஓட்டு வருமா? விரல் விட்டு சொல்ல முடியுமா? ஆதாரம் காட்ட முடியுமா? இரட்டை இலை சின்னத்தில் நிற்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கு பாரதிய ஜனதாவால் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை வாக்குகள் வரும் என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? ஆனால் பிஜேபி காரன் இருக்கிற தொகுதியில் அவன் வாங்க போகிற அத்தனை ஓட்டுகளும் இரட்டை இலைக்கு சொந்தமான ஓட்டுகள். அவன் 30 தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தந்தால் யாருக்கு லாபம்? யாருக்கு நட்டம்? இதனால் அதிமுக மட்டுமா பாதிக்கப்படும்? தமிழ்நாடு பாதிக்கப்படுமா படாதா? தமிழ்நாட்டிலே ஒரு நச்சு அரசியல் பரவுமா பரவாதா? மத வெறியாட்டம் தலை தூக்குமா தூக்காதா? எண்ணி பாருங்கள். ஜெயலலிதா அம்மையார் இதையெல்லாம் அறியாமலா அப்படி பேசியிருப்பார்? வெறும் தேர்தல் அரசியல் அடிப்படையிலா அப்படி கருத்து சொல்லி இருப்பார்? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கவலையில் இருந்து நான் சொல்கிறேன். எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு வயது தகுதி எனக்கு இல்லை. அரசியல் தகுதியும் எனக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருப்பதாக நான் நம்பவில்லை. அந்த பொருளில் நான் சொல்றேன், நீங்கள் செய்வது வரலாற்று பிழை. திமுகவை வீழ்த்துவதாக எண்ணிக்கொண்டு நீங்களே உங்களுக்கு குழிபறித்துக் கொள்கிறீர்கள் என்று நான் உரிமையோடு சுட்டிக்காட்டுகிறேன். அண்ணன் இங்க சொன்னார், காசிமுத்து மாணிக்கம் அவர்கள். நான் என்ன சொன்னேன்னா, நான் ஏன் திமுகவோட நிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்றேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். சில அற்பர்கள், அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், சங்கிகளின் எடுபிடிகள், சொம்பு தூக்கிகள், நான் ஏதோ வேற வழியே இல்லாம அங்க கிடக்கிறேன், முட்டு கொடுக்கிறேன், தாங்கி பிடிக்கிறேன், 2 சீட்டுக்காக நிற்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள். அந்த கும்பலுக்கு நான் சொல்லவில்லை, என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் என்றுதான் அதிலே விளக்கம் தந்தேன். என்ன சொன்னேன் என்றால், எனக்கு ஆப்ஷனா இல்லை, நிறைய ஆப்ஷன். அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓபன் பண்ணி வைக்கல? அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல? நான் நினைச்சா விஜய் கிட்ட ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்க 2 MP உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோடி வேணாம்னு சொல்லிடுவாரா? அமித்ஷா வேணாம்னு சொல்லிடுவாரா? இவ்வளவு நாளா எங்களை விமர்சனம் பண்ணீங்க, எங்களை திட்டுனீங்க, கடுமையா பேசுனீங்க, அதனால உங்க 2 ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, 2 MP எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவும் மோடியை வேணாம்னு சொல்லுவாரா?
மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினார். இன்னைக்கு சொல்றேன், அகில இந்திய அளவில் டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெழுத்து கும்பிட்டு, ஐயா எங்களுக்கு எங்க ஏற்றுக்கிற கொள்கைக்கு அதுக்கு உடன்பாடு மன்னிச்சு இல்ல, உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா, பிரதமரை வந்து சந்திக்கலாம் இல்லையா, நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம், எஸ்சி மக்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு, அதையெல்லாம் செய்ய சொல்லுவோம். உங்களுடைய அன்புக்கு நன்றியா நான் வரலையா சொல்லிட்டு, இது 100 விழுக்காடு நடந்தது. 100 விழுக்காடு சத்தியம் நடந்தது. கொஞ்சம் நான் மனம் மாறினா என் வாழ்க்கையே வேறதானே, இந்த கட்சியின் நிலையே வேறுதானே. இப்ப இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுக்காம உங்களால் தடுத்திருக்க முடியுமா? இங்க வராதுன்னு உங்களால் சொல்லியிருக்க முடியுமா? கடைசி நிமிஷம்ல லாரியில போட்டு கூட்டம் போட்டுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தட ஓடி வந்து ஐயா வாங்க 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 வாங்க, எங்க வேணாலும் கூட்டம் போட்டுங்க, எப்படி வேணாலும் மேடை போட்டுங்க, அப்படித்தானே உங்களால சொல்ல முடியும்? கையில பகல் இருந்தா. இப்ப இதெல்லாம் தெரியாமல நாங்க இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கதவை எங்க வீட்டு கதவை சாத்துறோம், உங்க வீட்டு கதவை இல்ல. இந்த கதவை சாத்துறோம்னா என் வீட்டு பக்கம் யாரும் நுழைஞ்சிடாதீங்கன்னு சாத்துறேன். இந்த பக்கம் கதவை சாத்துறேன், இவன் இந்த பக்கம் நுழைஞ்ச கூடாதுன்னு கதவை சாத்துறேன். இந்த பக்கம் இருக்கிற கதவை சாத்துறேன். ஒரு கதவு மட்டும் திறந்து வச்சிருந்தேன், பின்பக்க கதவு எதுவுமே திறந்து வைக்கல. நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதுல நான் உறுதியாக இருக்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு. இப்ப நீங்க இலக்கண செல்வராஜோட சேர்ந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிசினஸ் பண்றீங்க. அப்படி ஒரு பிசினஸ் பண்ணும்போது ஒரு பொது இடத்தை பிடிக்கிறீங்க, அது எல்லாருக்கும் பொது தானே. இலக்கண செல்வராஜ் மட்டும் சொந்தம் விட்டுருவீங்களா? அவர் மட்டும் போய் கடையில படுத்துக்கிட்டோம், அவர் மட்டும் கடையில வியாபாரம் பண்ணிட்டு விட்டுருவீங்களா? அடுத்த நாளே பிடிச்சி நோக்கு நோக்கி அவரை, யோ என்னையா நாங்களும் போட்டுருவோம், நீங்களும் அவரை போடுறீங்க, அப்படிதான். இது இயல்பு தானே, ஹியூமன் நேச்சர் தானே, மனித இயல்பு தான். அரசியல் கூட்டணியும் அப்படித்தான். கூட்டணினா 10 கட்சி அதுல பொருந்தும், 10 கட்சிக்கு அதுல உரிமை இருக்கிறது, 10 கட்சிக்கு அதுல அதிகாரம் இருக்கிறது. அந்த கூட்டணியை உருவாக்கியதில் என்னுடைய இசைவே ஒரு பங்களிப்பு தான். நான் அதில் ஒத்துக்கொள்கிறேன், உடன்படுகிறேன், இணைந்து கொள்கிறேன், நானும் உங்களோடு வருகிறேன், இணைந்து பயணிக்கிறேன் என்று நான் இசைவளிப்பதே ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். அதுவே ஒரு பங்களிப்பு தான், அதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் தான். நாங்க உருவாக்கின முற்போக்கு கூட்டணியை நான் எப்படி பலவீனப்படுத்த அனுமதிப்பேன்? இதுதான் என்னுடைய பார்வை, இதுதான் என்னுடைய அரசியல், இதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் சிலர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். இதையெல்லாம் இந்த மேடையில ஏன் விளக்கம் சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி விமர்சனங்களை யாரும் பொருட்படுத்த வேண்டியதில்லை, பொருட்படுத்த தேவையில்லை. அவங்களுக்கெல்லாம் நீங்க எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது, அதெல்லாம் பேசவே கூடாது. எவனாவது நம்ம பேரை சொன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்குன்னு நினைச்சு பேசலாம், படைச்சிட்டு போடணும், போனா பேரை சொல்லி படைச்சுக்கோ, பேரை சொல்லி படைச்சுக்கோ, அவ்வளவுதான். எனது அருமை தோழர்களே, அரசியல் ரீதியாக நாம் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதில் வெறித்தனமாக வேலை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். இப்ப 2026 நான் ஒரு மாற்றி சொல்றேன். 2026 திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை மாற்றி சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை மாற்றி சொல்ல விரும்புகிறேன். 2026 சனாதன சக்திகள் எந்த சூழலிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது, அதை தடுத்தாக வேண்டும். பிஜேபியோடு சேருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள், வீழ்த்தி காட்டினார்கள், அதை சிறுத்தைகள் சாதித்தார்கள் என்று நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. ஊருக்கு போங்க, ஜனங்கள்ட்ட சொல்லுங்க, அண்ணன் சொல்லி இருக்கிறார், நம்ம கட்சி இப்படி முடிவெடுத்திருக்கு, ஒரு ஓட்டு சிந்தக்கூடாது, செதறக்கூடாது. போன தேர்தலில் பார்த்தோம், திமுக வேட்பாளர் ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க, அண்ணன் நம்ம தெருவுக்கு வந்தாலும் அப்படியே கொத்து கொத்தா வந்து விழுது. மற்ற இடங்கள்ல போனா 100 ஓட்டுல 10 ஓட்டு 7 ஓட்டு 8 ஓட்டு வருது. விடுதலை சிறுத்தைகளின் முகாம் வந்தா 100ல 80 90 கொத்து கொத்தாக.
இது வரலாற்றில் நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம். 2026 தேர்தலில் தீர்மானிக்கும் சக்தி, அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி, அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற சக்தி, சனாதன சக்திகளை பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட ஓட விரட்டி அடிக்கிற சக்தி விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களம். அதற்கு இப்போதே நாம் தயாராகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.